பதவியேற்ற மறுநாளே ராஜினாமா மனைவியின் முடிவுக்கு விளக்கம் சொன்ன சிக்கிம் முதல்வர். சிக்கிம் மாநில சட்டசபை தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுடன் நடத்தி முடிக்கப்பட்டது. சிக்கிம் மாநிலத்தின் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா அமோக வெற்றி பெற்று ஆட்சியமைத்துள்ளது. முதல்வராக பிரேம் சிங் தமாங் பதவியேற்றார். இவருடைய மனைவி கிருஷ்ணகுமாரி ராய் நாஞ்சி சிங்கிதா தொகுதியில் போட்டியிட்டு சிக்கிம் ஜனநாயக முன்னணி SDF வேட்பாளர் புனலாயை தோற்கடித்து வென்றார். அதைத் தொடர்ந்து கடந்த புதன்கிழமை புதிய MLA-வாக பதவியேற்றார். கிருஷ்ணகுமாரி ராய் இந்த நிலையில் பதவியேற்ற அடுத்த நாளே பதவியை ராஜினாமா செய்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அவருடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் MN ஷெர்பா ஏற்றுக்கொண்டதாக சட்டசபை செயலாளர் லலித் குமார் குரும் உறுதி செய்திருக்கிறார். இந்த நிலையில் அருணாச்சல பிரதேசத்தின் முதல்வராக பெமா காண்டு பதவியேற்கும் விழாவுக்கு சென்ற சிக்கிம் முதல்வர் பிரேம் சிங் தமாங் அங்கு உரையாற்றினார். அப்போது தன் மனைவியின் ராஜினாமா குறித்து கட்சியின் நலன் நல்ல நோக்கங்களுக்கு முன்னுரிமை அளித்து கட்சியின் ஏகோபித்த முடிவுக்கு இணங்க என் மனைவி ராஜினாமா செய்திருக்கிறார் என்பதை சிக்கிமின் அன்பான மற்றும் மரியாதைக்குரிய மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். SKM கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் வேண்டுகோளின்படி அவர் எங்கள் கட்சியின் நலனுக்காக தேர்தலில் போட்டியிட்டார். சிக்கிம் முதல்வர் பிரேம் சிங் தமாங் எங்கள் கட்சியின் சார்பில் தலைவராக அவருடைய அர்ப்பணிப்பு மற்றும் அசைக்க முடியாத ஆதரவிற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் என் மனைவி கிருஷ்ணா ராய் உங்களின் தேவைகளை நிவர்த்தி செய்வதில் ஆழ்ந்த ஈடுபாடுடன் இருப்போம். விரைவில் புதிய வேட்பாளரை தேர்ந்தெடுத்து தொகுதி பயனடைவதை உறுதி செய்வோம் என குறிப்பிட்டிருக்கிறார்.